எனக்கு தெரியாது, நான் வீடியோவில் போடுவேன். பாப்பா மட்டும்தான் முன்னாடி காமிக்கிறேன். அவ்வளோ வேற கடிச்சு வச்ச மாதிரி கடிச்சு வச்ச எடுத்து எடுக்கலை. நான் அடை கொடுக்குமா பார்க்குறேன். நீ அப்படி மாட்டிக்கிறேன். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog வந்து வீடு ஷிஃப்ட் ஆனது, அந்த வீட்டிலேருந்து இங்கே வந்ததெல்லாம் ஒரு vlog போட்டிருக்கேன். ஒரு 2 vlog போட்டிருக்கேன். இந்த வீட்டை ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்ததை vlog-ஆக போடலை. அப்புறமா போடலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு எடுத்து வச்சுருந்ததை உங்கள்கிட்ட எடிட் பண்ணி இப்படி பேசி அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இங்கே நான் சென்னை வந்ததுக்கப்புறமா எனக்கு சென்னையிலையும் எனக்கு ஊர்லேயுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட். உண்மையாகவே சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பெரிய சப்போர்ட். என் லைஃப்பில் நான் வந்து இந்த அளவுக்கு கடவுள் புண்ணியத்தில் உண்மையாகவே நான் ஒரு பர்சனாக ஒரு அச்சீவர். நான் கண்டிப்பாக ஒரு அச்சீவர் தான், நான் நல்லாவே சொல்லுவேன். இது எல்லாத்துக்குமே பின்னாடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட பெரிய சப்போர்ட் இருக்குது. அதாவது அவங்களோட மாரல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட் கூட சம்டைம்ஸ் இருக்கும். அப்புறம் அவங்களோட ப்ரேயர்ஸ் எனக்காக ப்ரே பண்ணிப்பாங்க. இப்போ இந்த வீட்டையும் அப்படி தான். அதாவது என்னால் ஹெவியாக இருக்க ஒரு 5 கிலோவுக்கு மேலே இருக்க வெயிட்டு கூட என்னால் தூக்க முடியாது. அதெல்லாம் மேலே ஹைட்டில் வைக்கிறதெல்லாம் என்னால் முடியாது. பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து அன்றைக்கி ஷிஃப்ட் பண்ணி வந்த அன்றைக்கி ஒரு சிலதை அவங்க வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி பேக்கடாக இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. பட் இருந்தும் அதுக்கப்புறமா நமக்கு தேவையில்லாத தூக்கி வெளியில் போட்டுடணும். அதுக்கப்புறமா ஒரு சிலது தேவை தான், பட் அதை ரேண்டமாக யூஸ் பண்ணுவோம். அதை வந்து லாஃப்டில் வைக்கணும். அப்புறம் இதெல்லாம் பிரிக்கவே எனக்கு முடியாது. நான் வந்து ரெகுலராக இருக்கிற வேலைகளை நான் என் வீட்டில் செஞ்சுப்பேன். மற்றபடி எதுவும்னாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அது ஏனோ அது அவங்க என் மேலே வச்சுருக்க அஃபெக்ஷன், அதை தான் நான் சொல்லுவேன். அதே போல் இந்த வீடை இதுக்கு முன்னாடி இருந்த வீடுங்கள்லாம் கூட என்னோடய ஃப்ரெண்டு கோமத்தின்ட்டு ஆவடியில் நான் இருந்தேன். அப்புறம் அங்கே சுஜான்ட்டு ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அவங்கெல்லாம் வந்து நமக்கு ஷிஃப்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா என்னால் மேலே ஹைட்டில் சும்மா ஒரு சின்ன 2 படி ஏணி ஏறுறது, மேலே பொருள் எடுத்து வைக்கிறதெல்லாம் என்னால் உண்மையாகவே முடியாது, செய்ய மாட்டேன். அது என் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அவளுங்களே வந்து தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாளுங்க. அந்த ஹைட்டில் தூக்கி போடுறது வேலையெல்லாம் வந்து மேலே நின்று என் ஃப்ரெண்ட் கோமதி அவள் தான் செஞ்சான்னா, அவளோட குழந்த அவள் என் ஃப்ரெண்டு வந்து நாங்களாம் ஒர்க் பண்ணும்போதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. இப்போ அதுக்கப்புறம் அவள் குழந்த இப்போ கொஞ்சம் அவள் நல்ல ஹைட்டு ஆக்சுவலி. அவள் கூட வந்து நான் அவ்வளோ வேலை செஞ்சாள். அதெல்லாம் நான் வீடியோவாக எடுக்க முடியல, பாப்பா வேலை செய்கிறதெல்லாம். என்ன பொம்பளை பிள்ளையை காட்ட வேண்டாம் அப்படிங்கிறதால தான். அந்த குழந்தை கூட வந்து மேலே நின்றுட்டு நீங்கள் ஏற முடியாது ஆண்டி, நானே எல்லாத்தையும் எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு அவளும் அவங்க அம்மா அந்த என் ஃப்ரெண்ட் கோமத்தையும் மேலே ஏறி எல்லாம் போட்டது. கீழே எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி இதை இப்படி அடுக்கி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட் நளினி எல்லாத்தையும் பேக் பண்ணி மேலே பிள்ளைங்கள்ட்ட கொடுத்து, என் ஃப்ரெண்ட் கோமத்தையும் அவளோட குழந்தையும் மேலே ஏறி எல்லாத்தையும் அடுக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணி என் வீட்டையே சுத்தம் பண்ணி வச்சுட்டு போனாங்க. அவளுங்க வந்து நான் ஷிஃப்ட் ஆகி வந்த அடுத்த நாள் வந்தாளுங்க. அப்போயும் அந்த வீடு அப்படியே தான், ஓரளவுக்கு அப்படியே தானே இருக்கும். எல்லாத்தையும் வந்து ஒரு அன்றைக்கி டே ஃபுல்லாக, அதாவது ஈவினிங் ஒரு 5 o'clock உள்ளார, காலையில் ஒரு 10:30க்கு வந்தாளுங்க. ஒரு 5 o'clock வர பீரோஸ், கபோர்ட்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு மேலே லாஃப்டில் என்னென்னலாம் போடணும், எனக்கு ஈஸியாக கிச்சனில் ஈஸியாக எடுக்கிறதுக்காக எல்லா பொருளையும் கரெக்டாக வச்சுட்டு இவ்வளவும் அரேஞ்ச் பண்ணி, இந்த ஈவென்ட் சொல்லப்போனால் அந்த சின்ன சின்ன கலர் ட்ரேஸ் கூட நான் அரேஞ்ச் பண்ணாமல் இருந்தேன். அதை கூட அந்த பிள்ளைங்க தான் வந்து அரேஞ்ச் பண்ணி, பாப்பாலாம் வந்து எனக்கு என்னென்னா என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாளுங்க, நான் ஓகே, அது பச்சை பிள்ளை, அது கூட வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு போணுச்சு. அது அவங்க அம்மாங்க அந்த அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதால அவளும் அதை எடுத்துக்கிறா. இப்போவே எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம்தான். இங்கே ஒர்க் பண்ண வந்தோம், இங்கே இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. அதில் நமக்கு ரொம்ப க்ளோஸாக நம்மளோட எல்லா வழிகளும் எல்லா சந்தோஷங்களும் உண்மையாக தெரிஞ்சு எனக்காக உண்மையாக ப்ரே பண்ணுற, உண்மையாக அக்கறையில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் இவங்க. இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக என்னோடய வீட்டை வந்து ரொம்பவே ஈஸியாக நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, டே டு டே ஆக்டிவிட்டீஸை நான் நல்லபடியாக வேலை செய்கிறதுக்கு எனக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிட்டாளுங்க. இன்னொரு வாட்டியும் வருவாளுங்க. இப்போ இதில் எல்லாம் ஏதாவது ஒரு சிலது பிசுறெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதையெல்லாம் வந்து எப்போ கொஞ்சம் டைம் இருக்கும். ஏன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அவங்க 2 பேருக்குமே. ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நான் வந்து ஆக்சுவலி நான் எப்போயுமே சொல்கிறது, நான் பணமெல்லாம் சம்பாதிச்சிருக்கேனான்னு தெரியாது, ரொம்ப நல்ல உள்ளங்களை எனக்கு கூட வச்சுருக்கேன். எனக்கு நான் அந்த விஷயத்தில் நான் ரொம்ப பிளெஸ்டு. எனக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். ஸோ அதனால் நான் ரொம்ப ப்ரவுட் அந்த விஷயத்தில். ஐ ஆம் ஸோ பிளெஸ்டு. சொந்தக்காரங்களாம் நமக்கு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு இது நான் செஞ்சேன்,
இதனால் இது எனக்கு இப்படி ஆயிடுச்சுலாம் சொல்லுவாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஃபைனலி மை ஹவுஸ் இஸ் ரெடி டு யூஸ் ஃபார் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ இதுவும் என்னோடய 100% பர்சனல் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து தான் தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு முக்கியமாக நான் ரொம்ப நன்றி சொல்லணும். நீங்களாம் என்னோடய புது உறவுகள், பெரிய உறவுகள், 20,000 சப்ஸ்கிரைபர். தேங்க்யூ ஸோ மச்.